முத்தமிழடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அதாவது பிள்ளையார் என்ன செஞ்சார்னு கேட்டால் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொன்னார். யாராக இருந்தாலும் தன்னை வணங்காமல் எந்த காரியத்தை செய்தாலும் அது பலித்தமாகாது அப்படிங்கிறத நமக்கு காட்டியிருக்கார். அவர் சந்தோஷமாக அப்படி ஆடிட்டுருக்கிறதுக்கு காரணமே அவருக்கு தெரியும், நான் தான் சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறேன், முழு முதல் கடவுள் அப்படின்னுட்டு. இப்போ நான் பாடின திருப்புகழில் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படிங்கிற வரி சொன்னேன். சிவன் என்ன பண்ணாராம், ஒரு முறை இந்த 3 கோட்டைகளை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க 3 ராட்சசங்க. தாருகன், கமலாக்ஷன், வித்யுன்மாலின்னு இந்த 3 பேருக்கும் இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டை. இந்த வரம் கொடுத்ததே சிவன் தான். எங்களுக்கெல்லாம் 3 கோட்டை வேண்டும், நாங்கள் அதில் பறந்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, சிவபக்தர்களாச்சே உன் இஷ்டப்படி கொடுக்குறேன்னா அவன் பறந்துட்டே போய் ஒரு ஊராக போய் உட்கார ஆரம்பித்தான். அப்போ அந்த ஊர் அழியும். அப்போ அவன் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தான். இப்படி ஊரெல்லாம் அழிக்க 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 மக்களுக்கெல்லாம் ரொம்ப துன்பம் ஜாஸ்தியாக போய் சிவபெருமான்கிட்ட போய் நீங்கள் தானே வரத்தை கொடுத்தீங்க, இப்போ என்ன செய்யறது, சரி நானே வருகிறேன், அவனை சம்ஹாரம் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயம், இவங்க எப்படி வரம் வாங்கியிருக்காங்க, நாங்கள் 3 பேரும் அப்படியே உலகத்தில் கண்ணா பின்னான்னு சுற்றிக்கிட்டு இருப்போம், 3 பேரும் ஒரே லைனில் வரப்போது தான் எங்களை யாராக இருந்தாலும் அழிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு வரம் வாங்கியிருந்தான். ஸோ சிவன் என்ன பண்ணாராம், நல்ல ஒரு தேர் ஒன்று செஞ்சு நாராயணரை அக்னி சரமாக்கி மேருமலையை வில்லாக்கி வாசுகியை நாணாக்கி இவர் எடுத்துகிட்டு கிளம்புறார். ஒரு தேரில் ஏறி கொண்டு கிளம்புற போது கொஞ்சம் தூரம் போன உடனேவே தேரில் பட்டக் அப்படின்னு ஒரு சத்தம். என்னது தேரில் என்னடா சத்தம் பாரு அப்படின்னாக்கா அச்சாணி முறிஞ்சு போச்சு. சிவன் சொல்கிறார், நான் பண்ணுற ஒரு காரியத்துக்கு தடங்களா, இது எப்படி அப்படின்ன பொழுது அவருக்கு யோஜனை வந்துதான். கிளம்பும்போது என் மகன் விநாயகனை நான் நினைக்கல. இப்போ நாம் நினைக்கலாம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வாழ்த்து நமஸ்காரமெல்லாம் நம்ம பேசணுமே, நமஸ்காரம் பெரியவங்களுக்கு தானே பண்ணணும், இவர் அப்பாவாச்சே, அப்பா எதுக்கு பிள்ளைக்கு பண்ணணும் அப்படின்னா இல்லை, தன் மகனையும் மதித்து அதுவும் பிள்ளையார முதல்ல கும்பிட்டுட்டு கிளம்பியிருந்தா இந்த தேர் ரொம்ப நல்லா போயிருந்துருக்கும். உடனே அவர் நினச்சாராம் மனசால், நீ குழந்தை தானே, அதனால நான் உன்னை நினைக்கலன்னு. ஒன்று இல்லையப்பா, எதுவாக இருந்தாலும் என்னை நினச்சி ஆரம்பித்த காரியம் விக்னம் இல்லாமல் நடத்தி தருவேன், இதுதானே உலகத்து வழக்கு, அது உங்களுக்கும் தானே, நீங்கள் மட்டும் விதிவிலக்கு இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே விநாயகர் வந்து அந்த அந்த உடைந்த அச்சை சரி பண்ணி கொடுத்தாராம். இந்த மாதிரி அச்சு முறிஞ்சுதுங்கிறதுக்கு என்னங்க சாட்சி அப்படின்னு கேட்பீங்களே, இருக்கே ஒரு ஊர் அச்சு இருபாக்கம், இப்போ அது அச்சரவாக்கம் அப்படிங்கிறாங்க, இல்லை அது அச்சு இருபாக்கம். எங்கள் தேரோடைய அச்சானது முறிந்ததோ முறிஞ்சு அந்த தேர் அப்படியே கொஞ்சம் உடஞ்சி நின்றுதான், அந்த இடம் இன்றைக்கும் இருக்குது அச்சு இருபாக்கம்னுட்டு. அந்த சிவன் அப்புறம் அச்செல்லாம் சரி பண்ண உடனே அவர் போகிறாரு. போய் இந்த 3 பேரும் ஒரு லைனில் வருவாங்களான்னு இவர் பரமேஸ்வரன் அப்படி நிற்கிறத பார்த்துட்டு இவங்க 3 பேரும் என்னடா இப்படி தேரில் யார் ஒரு ஜெகஜோதியாக ஒரு ஆள் வந்து நிற்கிறாருன்னு வந்து பார்க்குறதுக்கு வந்தவங்க 3 பேரும் ஒரே லைனில் வந்துட்டாங்க பார்க்குறதுக்கு. அந்த 3 பேரும் ஒரே லைனில் இருக்கும்பொழுது பரமேஸ்வரன் இந்த சரத்தை விடலை, வில்ல வளைக்கலை, ஒன்றுமே பண்ணலை. அப்படி பார்த்த உடனே அப்படின்னு ஒரு சிரிப்பு தான் சிரித்தார். சிரித்த உடனேவே அந்த 3 கோட்டைகளும் அப்படியே பொடியாகி விழுந்தது. முப்புறம் எரி செய்த அப்படியே எரிஞ்சு விழுந்தெடுத்தான். இந்த விழுப்புரம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அதை நம்ம விழுப்புரம்ங்கிறோமே, அது வில்லுப்புறம். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் அவர் வில்லை வளைச்சாராம். வில்லை வளைத்த இடம் வில்லுப்புறம். நம்ம நாட்டில் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊருக்கும் ஒரு பேருன்னா அதுக்கு ஒரு கதையே இருக்குங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எப்பேற்பட்ட காரியமானாலும் அது அப்பாவாக இருந்தாலும் இல்லை அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விநாயகனை கும்பிட்ட பிறகே நாம் ஒரு காரியத்தை தொடங்கணும்.
இப்போ நாம் என்ன பண்ணணும், அடுத்த காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னால் இப்போ விநாயகருக்கு ஒரு வணக்கம் சொல்லிடலாம். இந்த பிள்ளையாரை ரொம்ப படித்தவங்க மந்திரம்லாம் சொல்லி கும்பிடுறாங்க. எப்படி? கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அப்படின்னு மந்திரம் சொல்லி அழகாக கும்பிடுறாங்க. நம்மளை மாதிரி தமிழ் தான் தெரியும் அப்படின்னாக்க ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை அப்படின்னு பாடுறோம். ஆனால் இந்த பட்டிக்காட்டு பக்கத்துலலாம் மக்கள்லாம் எவ்வளவு பக்தியாக கும்பிடுவாங்க தெரியுமா? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த தமிழில் குள்ள குள்ளப்பா குண்டு வயிறா நல்ல வெள்ளிக்கொம்பு சாமியே விநாயகனே, குள்ள குள்ளப்பா குண்டு வயிறா நல்ல வெள்ளிக்கொம்பு சாமியே விநாயகனே, ஆத்துக்களி மண்ணெடுத்து ஆசையாகத்தான் குழைச்சு அழகான புள்ளையார குந்த வச்சோம் யா, ஆத்துக்களி மண்ணெடுத்து ஆசையாகத்தான் குழைச்சு அழகாக புள்ளையார குந்த வச்சோம் யா, பார்த்து பார்த்து மஞ்சாடி விதை சேர்த்ததுல ரெண்டெடுத்து நேத்தியாத்தான் கண்மலரும் சாத்தி வச்சோம் யா, பார்த்து பார்த்து மஞ்சாடி விதை சேர்த்ததுல ரெண்டெடுத்து நேத்தியாத்தான் கண்மலரும் சாத்தி வச்சோம் யா, குள்ள குள்ளப்பா குண்டு வயிறா நல்ல வெள்ளிக்கொம்பு சாமியே விநாயகனே. இதில் என்ன அழகு இந்த பாட்டில்னாக்கா, ஸ்லோகம் சொன்னால் அழகு, தமிழில் பாடினா அழகு. இதில் அந்த மண் வாசனை இருக்குது பாருங்க, அது நமக்கும் பிடிக்கும், இந்த பிள்ளையாருக்கும் பிடிக்கும்.